ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இப்போ நம்ம போறது செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். ஒரு ஊர்ல ஒரு டைலர் இருக்காரு. அந்த டைலரு துணி நல்லாவே தைப்பாரு. முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த ஊர் முழுவதும் அவர் ரொம்ப பலருமா பேசப்படுறவரு. அழகா துணி தைச்சு அழகா கொடுப்பாரு. அதே நேரத்துல சொன்ன நேரத்துல சரியா கொடுத்துருவாரு. எந்த ஒரு ஏமாற்று வேலையும் அவர்கிட்ட இருக்காது. அதாவது குறைந்த விலையில நல்லாவே துணி தைச்சு நல்லாவே கொடுத்துருக்காரு. பொதுமக்களுக்கு இது ஒரு சேவையா அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதுவும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அவருங்க ஃப்ரீயாவே துணி தைச்சிருந்தாருன்னா பாத்துங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவர் தான். ஒரு நாள் பல பொழுது வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு புறப்படலான்ட்டு கதவை சாத்துறாரு. லாக் பண்ற நேரத்துல ஒரு பெண்ணு ஓடிவரா. அந்த பெண்ணு முழுவதும் கருப்போடு அணிஞ்சிருக்கு. அந்த பெண்ணு சொல்றா, இது போல நான் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு கல்யாணம் நடக்கும் போது அந்த கல்யாணத்துக்காக எனக்கு அவசரமா துணி தைக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. இல்லம்மா, நாளைக்கு நீங்க வாங்க, ஏன்னா நான் கடையை அடைச்சிட்டேன், இதுக்கு மேல நான் தைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு 2 நாளா தைச்சுட்டாங்க அப்படின்னும் அவ சொல்றா. தயவு செய்து எனக்கு இந்த துணியை வாங்கிக்கணும்னு சொல்றா. இப்ப சரி அப்படின்ட்டு அளவெடுக்கிறாரு. அளவெடுத்துட்டு அவருக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இப்ப திரும்பவும் வந்து அளவெடுக்கிறாரு. அந்த அளவு ரொம்பவே வித்தியாசப்படுது. இப்ப திரும்பவும் அளக்குறாரு. ஆனா அவங்களோட உடம்பு பயங்கரமா சூடாகுது. இத பார்த்து அவர் பயங்கர ஆச்சரியப்படுறாரு. இந்த அளவுக்கு கொதிச்சிட்டே இருக்கு. இப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப 2வது முறை வந்து அளவெடுக்கிறாரு. அப்பவே வித்தியாசப்படுது. அழகா தச்சு வச்சுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் உட்காந்து அந்த துணி எடுத்து பாக்குறாரு. அந்த துணி பயங்கர சூடா இருக்கு. அது மட்டும் இல்லாம கருணை வாழ வருது. இவருக்கு எதுவுமே புரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. அவருக்கு அந்த பெண்ணு சொன்னது அவர் காதுல ஓடிட்டே இருக்கு. அவருக்கு வந்து எதுவுமே புரியல. இப்ப மறுநாள் வராரு. அதே போல அவர் வேலை செய்யறாரு. எப்போதும் செய்யற மாதிரி செஞ்சுட்டே இருக்காரு. இப்ப திடீர்னு அந்த பொண்ணோட ஞாபகம் வருது. சரி, அந்த பொண்ணு இன்னைக்கு துணி தைக்க சொன்னால நம்ம தப்பு அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அதே போல துணி எடுத்து செக் பண்றாரு. ஆனா ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துலயே அந்த மிஷின் பழுதாயிடுது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மிஷின்ல என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பிரிச்சு பிரிச்சு பாக்குறாரு. பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியல. இப்ப அவருக்கு எதுவுமே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்குள்ள இரவாயிடுச்சு. பழுது பாக்குறவங்களுக்கும் சொல்லி அனுப்புறாரு. அதே போல பழுது பாக்கிறதுக்கும் ஆளு வரல. இப்ப அவரு கடையை சாத்திட்டு அவர் போயிடுறாரு. ஆனா அந்த பொண்ணு முன்னாடியே வந்துருது. என்னுடைய துணி தச்சிட்டீங்களா அப்படின்னு அது கேக்குது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மிஷின் பழுதாயிடுச்சு, இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் தெரியாது, எனக்கு இன்னும் 2 நாள்ல வேணும், அப்படி இல்லைன்னா என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. சரிம்மா, நான் முயற்சி பண்றேன், கண்டிப்பா தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அவர் படுத்துங்கிறாரு. இதே ஞாபகமே ஓடிட்டு இருக்கு. இப்ப மறுநாள் எந்திரிச்சு கடைக்கு போறாரு. துணி எடுத்து தைக்கிறாரு. ஆச்சரியமான விஷயம் நடக்குது. அதாவது அவர் ஒரு டிசைன்ல தைக்கிறாரு. ஆனா அது ஒரு டிசைன்ல ஃபுல்லா தச்சு முடிக்குது. இப்ப ஒவ்வொரு டிசைனுமே வந்து பார்த்து அவர் தைக்கலாம் நினைக்கிறாரு. அது தானாவே தச்சு முடிக்குது. இப்ப இவருக்கு பயங்கர ஆச்சரியம். இது போல ஒரு விஷயத்த இதுவரையிலும் அவர் பார்த்ததே கிடையாது. என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு எதுவுமே புரியல. துணி அவ்வளவு அழகா இருக்கு. இப்ப அதை பார்த்து பிரமிச்சு போறாரு. அந்த துணியில இருந்து பயங்கர ஹீட்டா வந்து ஏதோ வெளியாகுது. இப்ப அந்த பொண்ணு வரா, துணியை பாக்குறா, ரொம்பவே சந்தோஷமா வரா. ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏகப்பட்ட பணத்தை கொடுக்குறா. இந்த பணத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்படுறாரு. சரி, மிகப்பெரிய ஒரு பணக்காரியா இருக்கும் இருக்கு, அதனாலதான் நமக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பணத்தை சந்தோஷமா வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு வராரு. எப்போதையும் விட இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இவரோட மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னங்க என்னைக்கு வந்து உருன்னு வருவீங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வரீங்க, என்ன காரணம் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்பதான் சொல்றாரு, நமக்கு ஒரு பெண்ணு வந்தா, அவ துணி தைக்க கொடுத்தா, ஏகப்பட்ட பணம் கொடுத்தா, அதனால எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அந்த பணம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இந்த பையில வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அந்த பைய நோண்டுறாரு. ஆனா அந்த பணம் எதுவுமே இல்ல. இப்ப அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உடனே அவரு வீட்டுல இருந்து கடைக்கு வராரு. இப்ப அந்த பெண் பணம் கொடுத்த அந்த பைய ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த பையில எழுதிருக்கு, அதாவது நான் ஒரு ஆவி அப்படின்னும், நாளைக்கு நான் வருவேன், எனக்கு நீ உதவி செய்யணும், அப்படி உதவி செஞ்சினா இதை விட பல மடங்கு பணம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னும் அதுல எழுதிருக்கு. இப்ப இவருக்கு எதுவுமே புரியல. அன்னைக்கு வீட்டு போறாரு. நடந்த அனைத்தையுமே சொல்றாரு. இவங்களோட மனைவி அவங்க ரொம்ப நல்லவங்க சொல்ற, அவங்களுக்கு நீ உதவி பண்ணலாமே அப்படின்னும் அவங்களும் சொல்றாங்க. இப்ப இவரு ரொம்ப நேரம் யோசிச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த பொண்ணு கண்டிப்பா வருவா, என்ன விஷயம் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடைக்கு வராரு. இப்ப கடைக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவ சொல்றா. சரிங்கம்மா, என்ன உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு கேக்குறாரு. நான் ஒரு மனிதர் கிடையாது, நான் ஒரு ஆன்மா, நான் ஒரு ஜின்னு. மத்த ஆன்மா மாதிரி நான் கெட்ட ஆன்மா கிடையாது. மனிதர்களுக்கு எந்த தொல்லையுமே நாங்க செய்ய மாட்டோம். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. அதை கேட்டு அவர் கைகாலம் நடுங்குது. ஆனாலும் அவர் சொல்றா, தயவு செய்து இதை முடியாது சொல்றாதீங்க. எங்களுடைய மகாராஜா பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திர சிக்கிட்டா. பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ராஜா ஒரு கல்லா மாறி இருக்காரு. அவரை எப்படியாவது நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு அவர் சொல்றா. இவருக்கு எதுவுமே புரியல. என்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா இருக்கிற பகுதிக்கு அவங்க ஆச்சு போறாங்க. அதாவது பல மைல் தூரம் நடந்தே போறாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு குகையா இருக்கு. அந்த குகையோட நுழையறா. இதை பார்த்து அவர் பயங்கர ஒரு திகிலா இருக்கு. ஏன்னா அங்க எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப தனிமையா இருக்கு. அவதான் சொல்றா, இந்த கோட்டையில அவர் கூட உள்ளவங்க எல்லாமே ஒரு ஆவியா தான் மாறி இருக்காங்க. அதனால நீ பயப்பட தேவையில்ல. அவங்க யாருமே மனிதர்களுக்கு தொல்லை செய்ய மாட்டாங்க.
அதனால நீ தைரியமா இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றா. ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்காரு, முழுவதும் கல்லா இருக்கு, ஆனா தலை மட்டும் கல்லா மாறல. இப்ப அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. அவரு பேரு சுல்தான். இப்ப சுல்தான் சொல்றாரு, ஐயா, உன்னை போல ஒரு மனிதரை இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை. உன்னை போல ஆளை நான் பல வருஷமா தேடிட்டு இருந்தேன், ஆனா யாருமே கிடைக்கல. அதாவது பொய் சொல்லக்கூடாது, இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்கு விளைவிக்காத உண்மையான ஒரு மனிதரை தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னும் சுல்தான் சொல்றாரு. அவர் கூட அங்க சுத்தி பாக்குறாரு, எல்லாமே அவையா நின்று இருக்காங்க, எல்லாருமே கல்லா மாறி இருக்காங்க. இப்ப அவர் சொல்றாரு, அதாவது நான் மிகப்பெரிய ஒரு சாபத்தால நான் இப்படி கல்லா மாறி இருக்கேன். ஒரு மந்திரவாதி என் நாட்டுக்குள்ள பூந்தான், ஆனா அவனை நான் அவமதிச்சேன். முக்கியமா அவனுடைய மந்திரத்தை எதுவுமே எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி அவமதிச்சேன். உடனடியா அவன், நீங்க எல்லாரும் கல்லா மாறிடணும், உங்க கூட உள்ள மந்திரியில இருந்து எல்லாருமே கல்லா மாறிடுவாங்க, ஆனா உங்களுடைய தலை மட்டும் கல்லா மாறாம இருக்கும். யார் ஒருத்தவங்க உண்மையா பொய் சொல்லாம உண்மையான ஒரு மனிதரா இருக்காங்களோ அந்த மனிதர் தான். இங்க ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு, இந்த பாறாங்கல் உள்ள ஒரு மோதிரம் இருக்கு, அந்த மோதிரத்தை எடுத்து யாரும் உங்களுக்கு அனுபவிக்கிறாங்களோ அப்பதான் நீங்க உண்மையான ஒரு உருவமா மாறுவீங்க அப்படின்னும் அவர் சொல்றா. அப்பதான் அந்த டெய்லருக்கு ஞாபகம் வருது, அவர் ஒரு புக் படிச்சிருக்காரு, அந்த புக்ல இப்படி கல்லா மாறி இருக்காங்க அப்படின்னும் அவர் படிச்சிருக்காரு. இதெல்லாம் உண்மையானு அவர் நம்பவே கிடையாது. ஆனா இதை பார்த்த பிறகு அவர் கை காலம் நடுங்க ஆரம்பிக்குது. உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா, உண்மையிலேயே இப்படி மாறிட்டாங்களா அப்படின்னு அவரே தகிச்சு போறாரு. இப்போ உடனடியா, சரி ஐயா, நான் இப்ப என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இது போல மந்திரவாதி உலகம், மந்திரவாதி இருக்கும் இடம், அவன் இங்கிருந்து 16 மைல் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு காடு இருக்கு. அந்த காட்டு உள்ள அந்த மந்திரவாதி இருக்கான், அங்க மிகப்பெரிய பாறை இருக்கு, அந்த பாறை உள்ள ஒரு மோரம் இருக்கு, அந்த மோரத்திலிருந்து எனக்கு இப்படியே கொடுங்க அப்படின்னும் என்னட்டு ஒப்படைங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணமா இருந்தாலும் எவ்வளவு காசா தான் நான் தரேன், இந்த ஊர்லயே நீங்க தான் பணக்காரர் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு, சரி ஐயா, நான் முடிஞ்ச அளவு உதவி பண்றேன், ஆனா என்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ அப்படின்னு பயப்படுறான். ஆனா இப்படியான ஒரு ஆள் வந்தா அந்த சாத்தான் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதனால நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு. நான் புறப்படலாமா அப்படின்னு கேட்கறான். இல்ல, நாளைக்கு எல்லோரும் புறப்படுங்க, நானும் 4-5 ஆவிகளை உங்க கூட அனுப்புறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப மறுநாள் விடியுது, மறுநாள் எழுந்திருச்சு அவர் புறப்படுறாரு. அதாவது ஒரு பெரிய ஒரு காடு, அந்த காட்டுல போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆவிகளும் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இப்ப இருட்டிடுது. இப்ப அவர் கூட ஒரு மகத்தான ஒரு ஆவி வந்து அனுப்பியிருக்காரு. அந்த ஆவி சொல்லுது, அதாவது இன்னைக்கு சரியான நேரம் தான், இன்னைக்கு விடிய காலம் 6 மணிக்கெல்லாம் அந்த புகையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த முகத்தை வந்து எடுக்கலாம். சந்திரகிரகணம் ஏற்படணும், சந்திரகிரகணம் ஏற்பட்டு எப்ப வெளிச்சம் குறையுதோ அந்த நேரத்துல தான் அதை எடுக்க முடியும், அது வரல நம்ம போகவே முடியாது அப்படின்னும் அவர் சொல்லுது. இப்ப அவர் அந்த காட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போற நேரத்துல பயங்கரமா இருக்கு, ஏன்னா அந்த காடு முழுவதும் அவ்வளவு அழகா இருக்கு. அப்படி ஒரு காட்டை அவர் வாழ்நாள பார்த்ததே கிடையாது, இவ்வளவு அழகா ஒரு காடு இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா அவர் கூட வந்து ஆவியோ அப்படிலாம் கிடையாது, ரொம்ப மோசமான இடம் தான், ஆனாலும் இரவு மட்டும் இங்க அழகா இருக்கும். இது விடிஞ்சிருச்சு அப்படின்னா கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்கும், கொடூரமான ஆவிகளும் இருக்கும், அது எல்லாமே நம்மள அழிச்சிரும். நம்ம விடியத்துக்குள்ள இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியாகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவர் காலைல 5 மணி ஆகுது. அந்த அழகான கடற்கரை, அழகான ஆறு, அழகான காடு எல்லாமே மொத்தமா மாறி கடும்புடா மாறிடுது. இப்ப வா வேகமா, அதாவது விடிஞ்சிருச்சு, சூரிய கிரகணம் வரதுக்குள்ள நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க. மிகப்பெரிய ஒரு மலை இருக்கு, அந்த மலை உள்ள நுழையிறாங்க. இப்ப சூரிய கிரகணம் ஏற்படுது, அங்க பயங்கரமான ஆவிகளா இருக்கு, அந்த ஆவிகள் எல்லாம் முன்னாடி நின்று இருக்கு. இவங்க பின்பக்க வழியா அந்த பாறை இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இப்ப அந்த பாறையை நெருங்கிட்டாங்க. அங்க சுற்றிலும் எதுவுமே இல்லை. அந்த பாறை உள்ள கையை வைக்கிறாரு, அந்த பாறை 2ஆ விலகுது. அதை பார்த்து இவரே ஆச்சரியப்படுறாரு. நாங்க எத்தனையோ முறை முயற்சி பண்ணோம், ஆனா இந்த பாறை விலகவே இல்லை. உண்மையான ஒரு மனிதன் தான் நீ, நேர்மையான ஒரு மனிதனா இருக்கிறதால தான் இப்படி இந்த பாறை விலகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வரான். அடுத்த நிமிஷமே அங்க பயங்கரமான ஆவிகள்லாம், சாத்தான்கள் எல்லாமே அங்க வருது. இதை பார்த்து எல்லாமே பயப்படுறாங்க. ஆனா அந்த வட்டத்துக்குள்ள அதுக்கெல்லாம் நெருங்குது, ஆனாலும் கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. இப்பதான் அவர் சொல்றாரு, அதாவது அந்த மந்திரவாதியோட சாத்தான்கள் ஒண்ணு கூட உள்ள வர முடியாது, ஏன்னா நம்ம வெளில போனதான் அது தாக்கும். ஆனா இந்த சந்திரகிரகணம் முடியறதுக்குள்ள இதை எடுத்து நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ள மோதிரம் இருக்கு, அந்த மோதிரத்தை எடுத்துட்டு 2 பேரும் வெளில கிளம்புறாங்க. அந்த மோதிரம் இருக்கும்போது அந்த ஆவிகள் யாருமே கிட்ட வர முடியல, நேரா சுல்தான் இடம் போறாங்க. இப்ப சுல்தான் இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா வர்றாரு. 1000 வருஷமா நான் கல்லா மாறி இருந்தேன், இன்னைக்கு எனக்கு சாப விமோசனம் கிடைச்சிச்சு, நான் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு மாறதுக்கு நீதான் காரணம் அப்படின்ட்டு அந்த மோதிரத்தை அவரோட விரல் அணி சொல்றாரு. அதே போல அணிறாங்க. இப்ப ஒரு முழு மனிதனா மாறிட்டாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா வர்றாரு. அதாவது அவரு மட்டும் கிடையாது, அவர் கூட இருந்த அத்தனை பேருமே மனிதர்களா மாறிட்டாங்க. இப்ப எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா வராங்க. இப்ப அவங்களோட இயல்பான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சுல்தான் சொல்றாரு அந்த டைலர்ட்ட, அதாவது இதுக்கு மேல நீ துணி தைக்க தேவையில்ல, இந்த நாட்டுக்கு நீதான் இளவரசன், எல்லாருக்குமே வயசாயிடுச்சு, ஆனா இதுக்கு மேல நான் கொஞ்ச நாள் தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு அவங்க எல்லாமே போயிடுறாங்க. இப்ப இவரும் இவரோட மனைவி ஆச்சிட்டு அந்த நகரத்துக்கு இவர் ராஜா மாறுறாரு. ஓகே, நம்ம இந்த வீடியோ எப்படி செஞ்சீங்க, மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.